ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹாலிவுட் படமான ஃபியூரியோசா மேட் மேக்ஸ் சாகா அப்படிங்கிற அந்த மேட் மேக்ஸ் அந்த படத்தோட ஒரு ஃப்ரான்சைஸ் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1979 இந்த மேட் மேக்ஸ் படத்தை ஆரம்பிச்சாரு ஜார்ஜ் மில்லர் அப்படிங்கிற ஹாலிவுட் டைரக்டர். ஸோ அதுக்கப்புறமா அதோட 3 பாகங்கள் கண்டினியூஸாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த 79 ஆரம்பிச்ச இந்த மேட் மேக்ஸோட அந்த சாகாவை அவர் இன்னும் கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்கு. அதுக்கு நடுவில் நிறைய பேர் இது நடிச்சாங்க. கடைசியாக அந்த மேட் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2015 வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ நம்ம வெனம் ஹீரோ வந்து லீடிங் ரோலில் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பல வருஷங்களுக்கு கழிச்சு இந்த படம் வந்து மறுபடியும் ஒரு சாகாவாக ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக கதை அப்படின்னா பேசிக்காக ஒரே கதை தான். இந்த படத்தில் ஃபியூரியோசா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து ஒரு வில்லன் கூட்டம் வந்து கடத்திட்டு போயிடுது. ரொம்ப கொடூரமான கடத்தி போய் அவங்கள வந்து அந்த பொண்ணு நீ எங்கேருந்து வர்ற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க அந்த பொண்ணு அவங்கள்ட்ட வந்து தப்பிச்சு வருது. ஸோ அந்த கூட்டத்துக்குள்ளேயே அந்த பொண்ணு வந்து வளர்ந்து பெரிய ஆளும் ஆகிறாள். இதுலேருந்து அவங்களே வந்து பழி வாங்குறான். ஸோ அந்த கெட்ட கூட்டத்துக்குள்ளேயே இந்த ஃபியூரியோசா அப்படிங்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா எப்படி சர்வைவர் ஆகுறா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. ஸோ ஜார்ஜ் மில்லர் ஸோ அந்த மேட் மேக்ஸ் ஆகா அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த படமே எவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா அந்த படத்தோட மேக்கிங், அந்த படத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய கார்ஸ்லேருந்து செட்ஸ் வந்து எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அண்ட் லக்ஸரி அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு இந்த மாதிரியான ஒரு கேங்ஸ்டர் கூட இருக்காங்க ஈவருக்குமே இல்லாத அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதை எப்படி அவங்க இப்போ ஜான்விக் படம் வந்து எப்படி வந்து ஒரு அசாசியன் படங்களே வந்து ஒரு டிஃப்ரெண்டான படமோ அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரி கொள்ளையர்கள் அப்படின்னும் போது அவங்களும் டிஃப்ரெண்டான ஒரு வே ஆஃப் அப்ரோச்சர் வச்சிருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட். ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய கார்ஸ், பைக்ஸ், அவங்க வந்து எதிரிகளை அட்டாக் பண்ணக்கூடிய விதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடூரத்தின் உச்சத்தில் இருக்கும். அதே மாதிரி ஃபைட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப R-rated 18+ கண்டென்ட்டாக தான் இருக்கும். அண்ட் படத்தில் அடல்ட் அண்ட் செக்ஷுவல் கண்டென்ட் கம்ப்ளீட்டாக இருக்காது. பட் இந்த மாதிரியான ப்ரூட்டலான காட்சிகள் இந்த படத்தில் இருக்கும். எனக்கு அந்த படத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்சதே இந்த படத்தில் வந்து வில்லன் ரோலில் நடிச்சிருக்க நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த். ஸோ நம்ம தார் அவர்கள் வந்து பயங்கரமான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணியிருப்பாரு. அண்ட் ஃபென்டாஸ்டிக்கா அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நம்மளோட கிறிஸை வந்து ஒரு வில்லன் ரோல், ஒரு நெகட்டிவ் ரோலில் வந்து பார்க்குறது. ஸோ அந்த கேரக்டருக்கு வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாரு. அண்ட் அதே மாதிரி நம்மளோட கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தோட ஒய்ஃபும் வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு சின்ன காட்சிக்கு வந்து ஒரு கேமியோ ரோல் மாதிரி வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த சாகா வந்து முடியலை. இதோட செகண்ட் பார்ட் வந்து கண்டினியூ ஆகும். இதோட ஓப்பன் எண்டாக தான் அந்த படத்தை வந்து முடிச்சு வச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூரியோசா அப்படிங்கிற கேரக்டர்லாம் வந்து நடிச்சிருக்கவங்க வந்து ஒரு அருமையான ஒரு நடிப்பு. ஸோ இந்த மாதிரி எப்படி சொல்றது, ஒரு விரக்தியில அவங்க வாழ்க்கை, ஒரு விரக்தியில அவங்க பண்ணக்கூடிய எல்லாமே ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஸோ அவங்க தங்களுக்கு வாழவே பிடிக்காம எப்படி ஒரு மனுஷங்க வாழுவாங்க, அதுக்காக அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, போனால் போது உயிரை பார்த்துக்கலாம் அப்படின்னுவாங்களே. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர்லாம் நடிச்சிருக்கோம். ஒரு அமேசிங்காக அவங்க நடிச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பைக்ஸ் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் சிஜி ஒர்க், இந்த படத்துல எது சிஜி எது வந்து நமக்கு வந்து ரியலா போய் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்மளால ஒரு இடத்துல கூட கணிக்க முடியாது. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இந்த படத்துல சிஜி ஒர்க்கை வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த படத்தை வந்து கிரியேட் பண்றதுக்கு பல வருஷங்கள் ஆயிருக்கலாம். ஸோ இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆகட்டும், இதோட இந்த சிஜி ஒர்க், அதுக்கு பக்கத்து அந்த பைக் கார்ஸ் எல்லாமே வந்து அமேசிங்கை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா நீங்க எதிர்பார்க்கறமான கதைகளும் இருக்காது. அண்ட் மேட் மேக்ஸ் படத்தோட அந்த சாகாவோட அந்த ஒரு ஃப்ரான்சைஸை நீங்க லவ் இருந்தீங்க அப்படின்னா அந்த மேட் மேக்ஸோட கதைக்களம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிம்பிளான கதைக்களம். அது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஆக்ஷனோட மேக் பண்ணுறாங்க, அது எந்த அளவுக்கு கூப்ஸ் நமக்கு கொடுக்குது, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு சீட்டோட அந்த எட்ஜில் நம்மளை கொண்டு உட்கார வைக்குது அப்படின்றதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ். அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த படம் வந்து அந்த ஒர்க்கை வந்து பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டாரு நம்மளோட இயக்குனர் ஜார்ஜ் மில்லர் அப்படின்னே சொல்ல முடியும். அண்ட் நீங்க ஒரு இந்த மேட் மேக்ஸோட நீங்க ஒரு ஃப்ரான்சைஸோட லவ்வரா இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த ஃபியூரியோசா இந்த சாகாவை வந்து நீங்களும் லவ் பண்ணுவீங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஹாலிவுட் படங்கள் வந்து ஒரு 2.5 hours வந்து ரெண்டாவது ரொம்ப ரேர். இந்த படம் வந்து அதை தான் பண்ணுது. பட் அந்த 2.5 hours எந்த இடத்துலையும் போரு, லேகிங்கு, தொய்வு அப்படின்னு எதுவுமே இல்லாம எப்படி ஒரு டாப் இயர்ல போட்டு தூக்கினாங்களோ எண்டில் வரைக்கும் அப்படியே அந்த படத்தை முடிச்சு வச்சிருப்பாங்க. அதுதான் இந்த படத்துக்கு உண்டான மிகப்பெரிய பிளஸ். சரி, படம் முடிஞ்சோடனே ஏதாவது போஸ்ட் கட்டிங்ஸ் போடுவாங்க அப்படின்னு இருந்தோம்.
போட்டாங்களா இல்லையான்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் அந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் டெஃபினட்டாக இதோட கண்டினியூஷனான செகண்ட் பாகம் வரும் அப்படின்றத கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி அப்டேட்ஸ் வந்து டெஃபினட்டாக அடுத்தடுத்த சில வருடங்களில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த படம் பர்சனலி எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ புக் மை ஷோ, டிக்கெட் புக் பண்ணுங்கள். வீக்கெண்ட்ஸை ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படத்தோடு நான் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மேட் மேக்ஸ் சாகாக்கு போய் டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.